பார்வதி அம்மாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, ஐஸ்வர்யா மேடம் நீங்க கட் பண்ணுங்க. பார்வதி அம்மாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, ஐஸ்வர்யா மேடம் நீங்க கட் பண்ணுங்க. ஐயோ, நினைத்தது நடந்தது. பேய் ஏறிடுச்சு. என்ன சொன்னீங்க? அபசகுணமா? ரோட்ல வரும்போது கார் பஞ்சர் ஆகுறதுலாம் சகஜம்தான். அது போய் உங்களுக்கு அபசகுணமா? நான் கிளம்புறேன். நீங்க யார வச்சு வேணும்னாலும் ரிப்பன் கட் பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யம்மா, ஐ டோன்ட் கேர். மேடம் 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 ப்ளீஸ் மேடம் மேடம். இப்போ உனக்கு சந்தோஷமாடி? கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டல? போ, நீயே ரிப்பனை கட்டி திறப்பு விழா பண்ணு. ஐஸ்வர்யம்மா, அனி ஐஸ்வர்யம்மா, அம்மா நில்லுங்க. ஐஸ்வர்யம்மா, என்னாச்சு? மாமா, நான் கூப்பிட கூப்பிட அவங்க போயிட்டே இருக்காங்க மாமா. ஏங்க, பார்வதியை வச்சே ரிப்பனை கட் பண்ண சொல்லுங்க. அம்மா முடியாதுன்னு கிளம்பி போயிட்டாங்க. நீங்களாவது ரிப்பனை கட் பண்ணுங்கம்மா. ஐயோ, என்னால முடியாது. அது ரொம்ப தப்பாயிடும். அனி அதெல்லாம் ஒன்றும் தப்பாகாது. ஐஸ்வர்யா தான் யாரை வேணா வச்சு கட் பண்ணிக்கோங்கன்னு ஐ டோன்ட் கேர் அப்படி இப்படின்னு ஏதோ சீனை போட்டு போனால. நீங்க போய் கட் பண்ணுங்க அண்ணி. பார்வதி ஒரு நிமிஷம் வா. பார்வதி, நான் சொல்றதை கேளு. நீ தான் ரிப்பன் கட் பண்ணணும். ஐஸ்வர்யா அம்மா கோச்சுக்கிட்டு போயிருக்காங்க. இந்த நேரத்துல நான் எப்படி மாமா கட் பண்றது? அது பெரிய பிரச்சனை ஆயிடாதா? அது அப்புறமா பார்த்துக்கலாம் பார்வதி. இப்போ நீயும் ரிப்பன் கட் பண்ணலன்னா இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்காம பாதியிலே நின்று போயிடும். இதனால அம்மாவுக்கு தானே கெட்ட பேரு. அப்படி நடந்தா ஓகே உனக்கு? இல்ல, அம்மாக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வரக்கூடாதுன்னா முதல்ல போய் ரிப்பன் கட் பண்ணு. சரி மாமா, நீங்க சொல்றதுக்காகவும் அம்மாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் நான் ரிப்பனை கட் பண்றேன். அது போதும். வா ம். போலாம். போங்க. பார்வதி, ரிப்பன் கட் பண்ணு. போங்க நீ. சரி. விடுமா. பார்வதி அம்மா, இப்பதான் எங்க மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எங்க கடையை திறந்து வச்சதுக்கு ரொம்ப நன்றிமா. பார்வதி அம்மாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, ஐஸ்வர்யா மேடம் நீங்க கட் பண்ணுங்க. அடுத்த அகிலாண்டேஸ்வரி சிந்தனையில மூழ்கி இருக்காங்க. இருடி, உன் சிந்தனையை சிதைக்கத்தான் நான் வரேன்.
ஐசு வாங்க ஆண்டி. என்ன ஐசு, நகைக்கடையில நடந்தது நினைச்சு இன்னும் மூட் அவுட்டா இருக்கியா? எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? என்ன ஐசு இது? கூட வந்த எனக்கே அங்க நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இன்விடேஷன்ல பேர் போட்டு உன்னை கூப்பிட்டு அத்தனை பேர் முன்னாடி அவ்வளவு அவமானப்படுத்தினா உனக்கு கஷ்டமா தானே இருக்கும். ஆமா ஆண்டி, நான் அதை மறக்கலான்னு முயற்சி பண்றேன். ஆனா என்னால மறக்க முடியல. மறக்க கூடாது ஐசு. என்ன ஆனாலும் வாழ்க்கையில நாம பட்ட அவமானத்தை மட்டும் எந்த நிமிஷத்திலையும் மறக்கவே கூடாது. அது மனசுல ஞாபகம் இருக்க இருக்கத்தான் எதிரிய பழி வாங்கணுங்கிற வெறி நமக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கும். ஆண்டி, எல்லா விஷயத்திலயும் நான் தொடர்ந்து பார்வதி கிட்ட அவமானப்பட்டுட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அந்த பார்வதிய பழிக்கு பழி வாங்கணும். கண்டிப்பா. அதுக்கு தான் நான் இன்னைக்கு ஒரு ஏற்பாடோட வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க ஆண்டி? ஆமா ஐசு, இந்த ஆபீஸ்ல கம்பெனில ரம்மியா இருந்து ஆட்சி பண்ற அவளை டம்மியாக்கி எல்லா விஷயத்திலயும் அவமானப்பட்டு இந்த ஆபீஸை விட்டே ஓட வைக்கிறதுக்கு தான் நான் ஒரு புது ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். யாரா ஆண்டி? ரேகா, ஐசு, இவங்க ரேகா. லண்டன்ல MBA படிச்சிருக்காங்க. ஹாய் மேம். ஹாய். ரேகாவை நீ உன்னோட PA-வா வச்சுக்கோ. அவ ஆபீஸ்ல உன்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பா. முக்கியமா அந்த பார்வதிய அடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியா இருப்பா. நீ எந்தெந்த விதத்துல எனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்ப? சொல்றேன் மேம். அகிலாண்டேஸ்வரி மேம் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஆபீஸ் பொறுப்புக்கு வந்த நீங்க கம்பெனி வளர்ச்சிக்காக 5 பேருக்கு போஸ்டிங் போட்டீங்க. ஆனா 20 வருஷமா கம்பெனிக்கு உண்மையா உழைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எதிரா நீங்க செயல்பட்டீங்கன்னு நீங்க போஸ்டிங் கொடுத்த அந்த 5 பேரை வீட்டுக்கு அனுப்பி பார்வதி உங்களை அவமானப்படுத்திட்டாங்க. 20 வருஷமா சின்சியரா உழைச்சவங்கள பார்வதி சப்போர்ட் பண்ணவங்கல இருந்து 4 பேரை நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். உண்மையாவ சொல்ற? எப்படி? அந்த 4 பேருக்கும் மல்டிநேஷனல் கம்பெனில நல்ல கிரேட்ல இங்க கிடைக்கிற சேலரியை விட 4 மடங்கு சேலரிய கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்கேன். அவங்க இங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க. அநேகமா இன்னைக்கு அவங்க ராஜினாமா லெட்டரை பார்வதி கிட்ட கொடுத்துருவாங்க. நீ இன்னும் இங்க ஜாயின் பண்ணவே இல்ல. அதுக்குள்ள வெளியில இருந்து இவ்ளோ வேலை பார்த்திருக்க. குட். வனஜா மேடம் தான் இங்க நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இத செய்யறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஆண்டி, இவ்ளோ நேரம் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம சோர்ந்து போய் குழப்பத்துல இருந்தேன். இப்போ ரேகா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு புது எனர்ஜி வந்திருக்கு. நான் பர்ச்சேஸ் பண்ண 4 பேரும் இங்க இருந்து போயிட்டாங்கன்னா பார்வதிக்கு மிகப்பெரிய கெட்ட பேரு. எப்படி? நம்ம கம்பெனிக்கு ஆக்சசரி சப்ளை பண்றதுக்கு 125 கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 125 கான்ட்ராக்டர்ஸையும் இந்த 4 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 4 பேரும் போயிட்டா இவங்களும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமால, கரெக்டா தான் சொல்றான். அப்படி அவங்க போறதால கம்பெனியோட ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படும். அதனால எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும்.
கான்ட்ராக்டர் அசோசியேஷன்ல 10 பேர் இருக்காங்க. அவங்க மார்ஜின் 10% அதிகம் கேட்டு பார்வதிக்கு அடுத்த பிரச்சனையை கொடுக்க போறாங்க. அப்போ பார்வதி அவங்க கேக்குறத கண்டிப்பா கொடுக்க சமைச்சுதானே ஆகணும். அவங்களுக்கு ஈக்குவலா போஸ்டிங்ல இருக்க நீங்க அவங்க கேக்குற 10% கொடுக்கவே கூடாது. நீங்க இது மாதிரி 2 பிரச்சனை பண்ணா போதும், கான்ட்ராக்டர்ஸ் மொத்தமா வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மொத்த கம்பெனி முடங்கி போற நிலைமை வரும். அப்போ பார்வதியோட பதவிக்கே ஆபத்து வரும். குட். ஹலோ ஹலோ ஆண்டி, சரியான நேரத்துல சரியான பர்சனை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல ஆண்டி. என்ன ஐஸ் இது? நன்றியில எதிர்பார்த்தவனுக்கு செஞ்சிட்டு இருக்க. இங்க பாரு, அக்கிலா வேணா அவளை மருமகளா ஏத்துக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ என்னைக்குமே சமையல்காரி தான். அவளை எல்லாம் இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கவே முடியாது. ஆனா நீ அப்படி இல்ல ஐசு. உன் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதனாலதான் நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன். என்னோட சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும். கவலையே படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பார்வதி பதவிக்கே ஆபத்து வரப்போகுது. சூப்பர். பார்வதியோட பதவிக்கு ஆபத்து வரணும். இந்த கம்பெனில இருந்து அவ வெளியே போகணும். அதுக்கப்புறம் நான் அடுத்து நீதான். சந்தோஷப்பட்டுக்க. இந்த பேய் இறக்கி இருக்கிறதே உன்னை ஓட்ட தாண்டி ஓட்டுற. முதல்ல அவ, அடுத்தது நீ. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் போட்டி போடுற இந்த இடத்துல நான் இருப்பேன். வாங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். மேடம், உங்களை பார்க்கறதுக்காக கான்ட்ராக்ட் அசோசியேஷன்ல இருந்து 10 பேர் வந்திருக்காங்க மேடம். அப்புறம் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபும் 4 பேர் வெயிட் பண்றாங்க மேடம். யார் வந்திருப்பாங்கன்னு தெரியலையே. சரி, நீங்க ஸ்டாஃப்ஸோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. சரிங்க மேடம். ம், கண்டினியூ வாங்க. ஓகே சார். வாங்க 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 வாங்க. நான் சும்மா ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்பவும் வீட்ல ஒன்னா தானே இருக்கீங்க, அப்புறம் எங்க ஆபீஸ்ல என்ன வேலை? ஆ, பார்வதி, இவங்க ரேகா, என்னோட புது பிஏ. ஹலோ மேடம். வணக்கம். பாருடா, இதுக்கே வேலை இல்லையா, இதுக்கு அசிஸ்டன்ட் வேறையா? அருண், ஆ? என்ன சொன்ன? என்ன சொன்ன? இல்ல, நீ இருக்கிற பிஸிக்கு அசிஸ்டன்ட் ரொம்ப தேவைதான். நான் பிஸியா இருக்கிறதுனால தான் இந்த அசிஸ்டன்ட் எடுத்திருக்கேன். அசிஸ்டன்ட் ரொம்ப தேவைதான். வந்துட்டாங்களா? வாங்க வாங்க வாங்க. என்ன விஷயம்? அப்பாயின்மெண்ட் கேட்டு என்ன சந்திக்கிற அளவுக்கு என்ன விஷயம்? மேடம், நாங்க 4 பேர் வேலையை ரிசைன் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு? எங்க 4 பேருக்கும் மல்டிநேஷனல் கம்பெனில நல்ல கிரேடுல இதை விட அதிகமான சம்பளத்துல போஸ்டிங் கிடைச்சிருக்கு. நீங்க 4 பேரும் முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்படி ரிசைன் பண்றேன்னு சொன்னா எப்படி? புரியுது மேடம். ஆனா எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னு தானே மேடம் கிடைக்குது. கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறது தானே மேடம் புத்திசாலித்தனம். 20 வருஷமா நீங்க வளர்த்த கம்பெனி பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி போறேன்னு சொல்றீங்களே. கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி எங்க வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு போக வேணாமா சார்? ஐஸ்வர்யா 5 பேரை புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்காக போராட்ட ஸ்ட்ரைக்லாம் பண்ணீங்க. அப்போ உங்களுக்காக அந்த 5 பேரையும் அன்னிதான் வேலையை விட்டு தூக்குனாங்க. அதுக்கு காட்டுற நன்றி கட்டணா சார் இது.
பரவாயில்ல. பணம் பதவி இதெல்லாம் தாண்டி உங்க ராஜினாமா விஷயத்துல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. பெரிய சிஐடி தான் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பா. இருந்தாலும் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ம், போயிட்டு வாங்க. தேங்க்யூ மேடம். ஒரு நிமிஷம். எங்க கம்பெனிக்கு ஆக்சசரி சப்ளை பண்ற 125 கான்ட்ராக்டர்ஸை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க வெளில போகும்போது இதனால அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது. அதுக்கு நாங்க கேரண்டி கொடுக்க முடியாது சார். நாங்க போற இடத்துல அவங்க தேவைப்பட்டா நாங்க கூப்பிட்டுக்குறோம் சார். அவங்கள பிடிச்சி வச்சுக்கிற வேண்டியது உங்களுடைய புத்திசாலித்தனம். ஓ, அந்த அளவுக்கு தயாராயிட்டீங்களா? சரி, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வா. வர மேடம். வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பேர் திருமலை, கான்ட்ராக்டர் அசோசியேஷன் தலைவர். இவர் ராஜா, செயலாளர். இவர் சேகர், பொருளாளர் மேடம். நாங்க உங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்க ரேட்ல மார்ஜின் 10% அகிலா மேடம் இருக்கும்போதே இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிருந்தோம். இயர் எண்டிங் முடிஞ்சு பேசலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேடம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதனால அவங்க கிட்ட பேச முடியல. இப்ப அது விஷயமா தான் பேச வந்திருக்கோம். இப்பதான் இந்த விஷயமே எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. நாங்க இத பத்தி முடிவெடுக்க கொஞ்சம் டைம் வேணும். ரொம்ப நாளா பெண்டிங்ல கிடக்கு மேடம். டைம்லாம் கொடுக்க முடியாது. உடனடியாக அமல்படுத்தி எங்களுக்கு உயர்த்தி கொடுங்க. சார், உடனடியா இப்படி கொடுக்க முடியும்? நாங்க இப்பதானே வந்திருக்கோம். ஆனா நாங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். இப்ப நீங்க அதிகப்படுத்தி கொடுக்கலனா நாங்க வெளியே போறதை தவிர வேற வழி இல்லை மேடம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம். ஓகே மேடம். அருண் ப்ரோ, இவங்க சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ்லாம் கேபின்ல போய் எடுத்துட்டு வா. சரி ப்ரோ. ப்ரோ, இந்த ப்ரோ இந்த ஃபைலை பாரு. கொடு. அதை கூட நான் பார்க்குறேன். செக் பண்ணு. மாமா, இது என்னாச்சு மாமா? பாத்தீங்களா? அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் பாரு. அம்மா இருக்கும்போதே இது விஷயமா பேசியிருக்காங்க. அருண், அவங்கள போய் கூப்பிடு. சரி ப்ரோ. இவ்வளவு நடந்து தைரியமா கூப்பிட சொல்லியிருக்கா. கேட்ட மாதிரி எல்லாம் செஞ்சிருவாளோ? செய்யட்டும். நாம செய்வன செய்வோம். அவ்வளவுதானே. உங்க சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம். நீங்க கேட்ட மாதிரி 10% நாங்க உயர்த்தி கொடுக்கிறோம். நோ, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஏன்? எதனால சம்மதிக்க மாட்டேன்? 10% சும்மாவா? எத்தனை கோடி வரும் தெரியுமா? இதனால நமக்கு பெரிய இழப்பு ஏற்படும்.
அகிலா ஆண்டி முதல்ல வெளியே வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். மேடம், அது வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. ஐஸ்வர்யம்மா குடிக்கலன்னா இவங்க வெளியே போயிடுவாங்க. அதனால பாதிக்கப்படுறது நம்ம வேலை தான். அதானே சவாலு. அந்த சவாலை நம்ம சமாளிக்கணும். அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு கேக்குறத குடுக்கறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாயிண்ட். ஆண்டி, எனக்கு என்ன தோணுதுன்னா, பார்வதி அகிலா ஆண்டி மாதிரி பெரிய பெரிய முடிவெடுக்க அவளா இதெல்லாம் கிரியேட் பண்றாளோன்னு தோணுது. ஆனா நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன். ஐஸ்வர்யா, நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐஸ்வர்யா, பிரச்சனை பண்ணாத ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ. யாரு என்ன சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். நானும் கையெழுத்து போட்டாதான் இது செல்லுபடி ஆகும். நான் கையெழுத்து போட மாட்டேன். கையெழுத்து போட மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்.